விவசாயிகளை பத்தி அக்கறை இருக்கா திமுகவுக்கு? எந்த அக்கறை இருக்கா? விவசாயிகளை பத்தியும் இல்ல, விவசாய பொருட்களையும் பத்தியும் கிடையாது. காவிரி டெல்டாவில பாத்திருக்கீங்களா? போட்டோ பாத்தீங்களா? டிவியில பாத்திருக்கீங்களா? அந்த நம்ம நெல்லு மூட்டை அப்படியே நனைஞ்சு 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 அப்படியே முளைச்சி அழுகிச்சுன்னா அப்படியே நாத்து அடிக்கும் கிட்ட போனாலே. அவ்வளோ அழுகுல. அப்படி லட்சக்கணக்கான நெல்லு மூட்டைகள் நனைஞ்சு மழையில நனைஞ்சு அழுகிடுச்சு, முளைச்சிடுச்சு. அவ்வளவுதான், குப்பையில தூக்கி போட்டுடணும். நம்ம சோறு சாப்பிடுறோம்ல, தட்டுல அந்த பாத்திரத்துல தட்டுல வைக்கிறப்போ 2-3 சோறு கீழே விழுந்தாலே ஐயோ 2 சோறு விழுந்துருச்சு, அதை எடுத்து தட்டுல எடுத்து போய் நம்ம சாப்பிடுவோம். நான் அப்படிதான் பண்ணுவேன். அப்படிப்பட்ட 2 சோறுக்கே நம்ம பதட்டமா இருக்கிறோம். ஆனா இங்க லட்சக்கணக்கான நெல்லு மூட்டைய அங்கே மழையில அங்கே முளைய வச்சு அழுக வச்சு இருக்கிறாங்களே திமுக காரங்க, சும்மா நல்லா இருப்பாங்களா? வயிறுலாம் எரியுது எனக்கு. ஆனா இதே திமுக காரன் போன வருஷம் இந்த பகுதியில சேலத்துலதான் இளைஞர் மாநாடு ஒண்ணு போட்டானுங்க. இளைஞர் சங்க மாநாடு ஒண்ணு போட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு 6 மணி நேரம் கூடறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அதுக்கு மேல கூரையெல்லாம் போட்டானுங்க. என்னன்னா இவங்க மழையில நனைஞ்சிடுவாங்கலாம். 6 மணி நேரம் கூடி பேசுறதுக்கு இவங்க மழையில நனைஞ்சிடுவாங்களாம். அதுக்கு 30-40 கோடி ரூபாய் செலவு பண்ணி மேல ஷீட் போட்டு ஷெட்ட போட்டு கூரைய போட்டு மாநாடு நடத்தின திமுக லட்சக்கணக்கான மூட்டை என் விவசாயிகள் ராத்திரி பகலுமா அங்க உழைச்சி ஓடா தேஞ்சி நமக்கு உற்பத்தி செய்கின்ற நெல்ல காப்பாற்ற துப்பு இல்லாத திமுக. எதுக்கே அவங்களுக்கு ஆட்சி? எதுக்கே அவங்களுக்கு ஆட்சி? எவ்வளவு வயிறு இருக்குது. ஒவ்வொரு விவசாயிகளும் சிந்திக்க வேண்டும். வருகின்ற தேர்தலில் ஒரு விவசாயிகளும் திமுக ஓட்டு போடக்கூடாது. ஒரு விவசாயிகளும் ஓட்டு போடக்கூடாது. இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம். கேட்டா ஸ்டாலின் அவர்கள் சொல்றார், நானும் டெல்டாக்காரன் தான். இருந்துட்டு போங்க, யார் வேணான்னு சொல்றா? நானும் டெல்டாக்காரன் சொல்றாரு. சரி, உங்க டெல்டாக்காரங்க, அந்த டெல்டாவுக்கு நீங்க என்னங்க பண்ணீங்க? அங்க இருந்தானே வந்தீங்க. டெல்டா, காவிரி டெல்டால நமக்கு சோறு போடுற மண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். நெல்லு விளையிற பூமின்னு தெரியும். 1000 ஆண்டுகள் அங்கதான் நெல்லு விளையுதுன்னு தெரியும். நீங்க 60 வருஷமா நீங்க ஆண்டுட்டு வரீங்களே, அந்த டெல்டாவில அடிப்படையில குறைஞ்சபட்சமாவது அங்கே விளைச்ச நெல்ல அறுவடை செய்யற நெல்ல பாதுகாப்பதற்கு துப்பு இல்லாத ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியில் 60 வருஷமா என்னையா பண்ற? 60 வருஷமா நீ ஆண்டுட்டு வர. அங்க நெல்லு பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஷெட்ட போடலாமா? இருக்கு, ஆனா சின்னதா இருக்கு, போதுமானது இல்ல. நெல்லு சேமிப்பு கிடங்குகள் இருக்கு, நெல்லு கொள்முதல் நிலையம் அது வேற. அதுல சும்மா அன்னைக்கு பார்த்தேன், அறகுறையா இருக்குது. ஏன் நல்ல பக்காவா பெருசா சைக்ளோன் ப்ரூஃப், ஃபிளட் ப்ரூஃப் எல்லாமே பண்ணிருக்கலாமே அதுல. ஏன் இப்ப இருக்கிற தொழில்நுட்பம் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு?